தேமுதிக தலைவரா இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற சட்டமன்ற பேரவையில் இன்றைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து பகீர் கிளப்பக்கூடிய 2 கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது ரொம்ப பேசும் பொருளாகவும் விவாத பொருளாகவும் மாறி இருக்கு. பிரேமலதா விஜய் அவர்களை பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் குதிரை பேரம் எதிர்க்கட்சிகளிடம் பேசி தான் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக மாறியிருக்கீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை திரு ஜோசப் விஜய் மீது அவங்க வச்சுருக்காங்க. 2வது கேள்வியாக அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, உங்களுடைய ராஜகுருவான ஜோதிடராக இருக்கக்கூடிய ரத்தன் பண்டித்துக்கு தமிழக அரசியல் களத்தில் சிறப்பு அலுவலக பணி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? உங்கள் ராஜகுருவாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டோட வச்சுக்க வேண்டியது தானே, எதுக்கு சட்டப்பேரவையில் அவருக்கு தனி இடம் ஒதுக்கி வேலை கொடுத்துருக்கீங்க? அப்படின்ற 2 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு தன்னுடைய குற்றச்சாட்டுக்களை பல பேர் முன்னிலையில் சட்டப்பேரவையில் முன் வச்சுருக்காங்க. இப்படி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திரு ஜோசப் விஜய் மீது வச்சிருக்க இந்த அதிரடியான குற்றச்சாட்டுக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்படி மிகப்பெரிய 2 குற்றச்சாட்டுக்களை திரு ஜோசப் விஜயான முதல்வர் மீது பிரேமலதா அவர்கள் வச்சிருந்தாலும் அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை பாராட்டவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்களை எதிரி கட்சியாக நினைக்காம அவங்களுடைய ஆதரவை நேரடியாக போய் சந்தித்து கேட்டது அப்படிங்கிறது அரசியலில் ஒரு மாண்பையும் மரபையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு புகழ்ந்து தான் பேசியிருக்காங்க. அதே மாதிரி அவர் 717 டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு உத்தரவு பிறப்பித்தது குறித்தும் அவங்க நல்ல செயல்களை செஞ்சதுக்கு மக்கள் மத்தியிலையும் அரசியலில் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்களாகிய நாங்களும் ஆதரவை தரோம். அதே சமயத்தில் அவருடைய அந்த ஆணைக்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பாதுகாப்பு படை, போதை இல்லாத தமிழகம் அப்படின்னு அவர் கையெழுத்திட்டிருக்க சில கோப்புகளுக்கான பலன்களையும் அதுக்கு மக்கள்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய வரவேற்பையும் ஆதரவையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன்னா நீங்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறப்போ பொது மேடையில் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நேரடியான மறைமுகம் இல்லாத ஆட்சியை நடத்தணும்னு ஆசைப்படுறதாகவும், நாங்கள் முகத்தை மூடி ஆட்சியை நடத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது நீங்கள் சொல்கிற சொல்லும் செயலும் நீங்கள் நடந்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் அப்படி மறைமுகமற்ற ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மூடிட்டு எதிர்க்கட்சி தலைவர்களை காரில் சந்திக்க போனதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் அதற்கான பதிலையும் நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சட்டப்பேரவையில் தன்னுடைய கருத்தை ஆழமாக எடுத்து வச்சுருக்காங்க. இதற்கு முதலமைச்சர் விஜய் என்ன பதில் அளிப்பார் அப்படின்னு உங்களுடைய கருத்து தெரிவிங்க. டட்டா பை.